அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ பதிவில் பண வரவை இழுத்து தரும் மகா சக்தி மிக்க அஞ்சனக்கல் பண்ணோம். உங்களுக்கு டவுட்டு வரும், ஒரு அஞ்சனக்கல்லை வச்சு எத்தனை விஷயத்தை நம்ம போடலாம் பதிவில் அப்படின்ட்டு கிடையாது. ஒரே பதிவில் எல்லாத்தையுமே நம்ம சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. அந்த அஞ்சனக்கல்லை நம்ம வைக்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. அது கூட அந்த அஞ்சனத்தை நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதோட பிராப்தி உங்களுக்கு தரும். இதுதான் இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம். ஒரு கல்லை வச்சு எவ்வளோ விஷயம், 100 விஷயம் இருக்கும். 100 விஷயத்தை ஒரு பதிவாக நம்ம சொல்லும் போது உங்களுக்கும் புரியும்ன்றதுனால தான். வீண் வரை வைக்காதீங்க, காசு பணத்தை செலவு பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் பயன்படுத்தலாம், இது வச்சு யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம் அன்றது மாதிரி உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்குறேன். இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இது பண வரவை இழுத்து தரோம். எப்படி கேட்டிங்கன்னா, பண வரவை இழுத்து தரோன்னா, நம்ம வீட்லேயே உக்காஞ்சிக்கின்னு பணம் வருமா இந்த கல்லை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு மூட்டையை வச்சுட்டு வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் உண்டாகும், பணம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கள, இந்த காசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. காசை கொடுக்காதவன் இருப்பான், காசை ஏமாற்றிட்டு போய்ட்டு அவங்களுக்குள்ளே சண்டை குத்துட்டு காசை கொடுத்துட்டு விரோதி ஆகிடுவாங்க. சில பேர் ஃபஸ்ட்டு நண்பராக இருப்பாங்க, காசு வாங்குற வரைக்கும். அண்ணே எப்படிண்ணே அக்கா அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வாங்குற வரைக்கும் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி நல்லா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. காசு வாங்கிட்டதுக்கு அப்புறமா 2 மாதம் காசை கொடுப்பாங்க, 3ஆவது மாதம் டார்ச்சல் கொடுத்துருவாங்க. யார்? காசு கொடுத்தவங்க டார்ச்சல் பண்ண மாட்டாங்க, காசு கொடுக்க வேண்டியவங்க டார்ச்சல் பண்ணுவாங்க. இப்போ இல்லை, அப்போ இல்லை, நான் எங்களுக்கு கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்காம இந்த நான் சொல்கிற முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சுலபமாக சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த பணம் உங்களை தேடி வர வைக்கலாம். இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஊமை ஊரை கெடுக்கும், ஆமாம் ஆற்ற கெடுக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்கள் சைலண்ட்டாக இந்த ஒரு பொருளை வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் விரைவில் உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா முயற்சி பண்ணி பாருங்கள், எல்லாம் முயற்சி தான். நான் சொல்கிற பொருள் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும். விலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி அது எங்கே கிடைக்கும்னு இது பண்ணுங்கள். ஏன் இந்த அஞ்சனக்கல் ஒன்று புணுகு, இந்த புணுகு தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த புணுகு மட்டும் ஒரு கிராம் 3000க்கு மேலே இருக்கும், 3700 ரூபாய் கிட்ட இருக்கும் இந்த ஒரு புணுகு. சரி, நான் பொருள் சொல்கிறேன், அதை முடியாத பட்சத்தில் என் கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கு தேவையோ இந்த புணுகை மட்டும் என் கையில் ஒரிஜினல் புணுகு கிடைக்கும். இது 1 கிராம் இருக்கும். இதை திறந்து வச்சாவே வீடு ஃபுல்லாக மணக்கும். அதுதான் ஒரிஜினல் புணுகு. சரி, இப்போ பதிவுக்கு வந்துடுறேன். அஞ்சனக்கல் 1, புணுகு, கிராம்பு, பச்சை கற்பூரம், இவ்வளோ தான். இதில் சேர்க்கக்கூடிய விஷயம் 4 பொருள் தான். ஓகேங்களா? 3 பொருள் இதில் சேர்க்கக்கூடியது. அஞ்சனக்கல், பச்சை கற்பூரம், புணுகு, கிராம்பு, 4 பொருள். இது எந்த பையில் சேர்க்கணும்? தனப்பிராப்திக்கு கொடுக்குற 2 கலர் எதுன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் கலரும் பச்சை கலர் தான். பச்சையில் பார்த்திங்கன்னா டார்க் இல்லாமல் லைட் இல்லாமல் நடு சென்டரில் ஒரு பச்சை வரும். இப்போ நான் மோதிரம் போட்டுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பச்சை கலரில் துணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மஞ்சள் கலர் நூலில் அதை தைங்க. ஒரு சின்ன பேக்கில் தச்சு உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. ஆனால் இருந்தால் பின் பேக்கெட்டில் வைக்கக்கூடாது, பர்ஸுனா. ஓகேங்களா? லேடிஸ்னால் ஹேண்ட் பேக் வரும், அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் போகிற காரியத்தில் இல்லை, உங்களுக்கு பண தட்டுப்பாடே இருக்காது, கோடியாக கொட்டாது. உங்களோட காசை யாருன்னா வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு அது கொண்டு வந்து தரோம். அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கே தெரிய வரும். திருப்பி பதிவில் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கின்னு பயன்படுத்துங்க. இது அஞ்சனம் வாங்குகிற நாள் மட்டுமே திங்கள் இல்லைன்னா வியாழக்கிழமை. ஓகேங்களா? திங்கக்கிழமை வாங்கணும், இல்லை வியாழக்கிழமை வாங்கணும். இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பச்சை கலர் துணி, சின்னதாக துணி வாங்கிக்கோங்க. அதை 2 இதாக போட்டு
நல்ல பேக்கில் வந்து இது பின்னும்போது யாருக்கையும் பேசாதீங்க. ஃபஸ்ட்டு பையை தச்சிடுங்க, அதுக்கப்புறம் பொருள் போட்டு வாயை மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா நீங்கள் அப்போத்துலேருந்து உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் போகிற இடத்துல பணம் உங்கள் பேக்கில் எப்போவுமே இருக்கும். இது திருப்பி நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வாங்குறது ஒரிஜினலாக இருக்கணும். இந்த புணுகு ஒரிஜினலாக இருக்கணும், பச்சை கற்பூரம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கணும். இந்த 2 பொருள் தான் அந்த அஞ்சனத்துக்கு உயிரே கொடுக்கும். புரியுதுங்களா? இது கிராம்பு வந்து நார்மலாகவே வந்து ஒரு வசியத்தன்மை அது. ஓகேங்களா? இது வந்து மொத்தம் இந்த 4 பொருள் கலக்கும்போது உங்களுக்கு தன ஆக்கர்ஷணத்தை, பண ஈர்ப்பை வந்து கொண்டு வந்து தரும். முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்றதுனால தான் உங்களோட நம்பிக்கையே உங்களோட ஆறாவே உங்களை வந்து நல்வழியை கொண்டு போய் சேர்க்கும் அன்றதுனால இந்த ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இதை பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்வழியை கொண்டு வந்து சேர்க்கும்.